ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்ம கம்ம சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச யம்மி கம்மி ஃப்ரூட்ஸ் கம்மிஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கருப்பு திராட்சை, ஃப்ரெஷ் ஆரஞ்சு, ஜெலட்டின் பவுடர், சர்க்கரை, லெமன், தண்ணி. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பவுல்ல 5 டீஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க, அப்போதான் ஸ்மூத்தாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு 10 மினிட்ஸ் ப்ளூம் ஆக விடலாம். இது இருக்கட்டும். பேனில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கிராமில் பார்த்தா 300 கிராம். கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஓரத்தில் ஒட்டுச்சுன்னா கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இப்போ பாருங்க 3 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ பாருங்க சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை பாகு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் 2 ட்ராப் விட்டு பார்க்கலாம். இது பாருங்க கையிலே எடுக்க வரல, தண்ணியிலே கரைஞ்சி போயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 1.5 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க கரையாமல் கையில் எடுக்க வருது. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு 10லேருந்து 15 சொட்டு எலுமிச்சை கசாறு சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஜெலட்டின் நல்லா ப்ளூம் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ளூம் ஆகி ரெடியாக இருக்குது. இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது இப்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் போல் இருந்தாலே போதும். இப்போ ஸ்மூத்தாக ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போதான் ஈஸியாக கம்மிஸ் எடுக்க முடியும். இதுக்குள்ளே சேர்த்துட்டு கம்மிஸ் செட் ஆக விடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 5 to 6 hours ஆகும். அப்போதான் நல்லா ட்ரை ஆகி ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். ஃப்ரிட்ஜு இல்லைன்னா வெளியில் வச்சுக்கலாம், ஆனால் டைம் அதிகமாகும். இப்போது அதே மாதிரி ஆரஞ்சு கம்மிஸ் செய்ய போகிறோம். இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் கம்மிஸும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இந்த ஆரஞ்சுலேருந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுலேருந்து அரை கப் ஆரஞ்சு ஜூஸ் தேவைப்படும். இப்போது ஒரு பவுலில் 5 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் ஆரஞ்சு ஜூஸ் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போதான் கம்மி ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ப்ளூம் ஆக விடலாம். இது இருக்கட்டும். அது வரைக்கும் சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். இப்போது அதே மாதிரி ஒரு பேனில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 300 கிராம். இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை கரைஞ்சி பாகு ரெடியாக இருக்குது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கையில் எடுக்க வருது. இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். 10 சொட்டு எலுமிச்சை கசாறு விட்டுருக்கேன். இப்போது ஆரஞ்சு ஜெலட்டின் செட் ஆகி ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே நிமிஷம் இருந்தாலே போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரேயில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் ஆறி செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் கம்மி செட் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கம்மி சூப்பராக ரெடியாகி ஈஸியாக எடுக்க வருது.
இப்போ வாங்க இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு பூரி கட்டை மேலே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தூவி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே கம்மிஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கம்மிஸ் மேலே சர்க்கரை தூவி விட்டுக்கலாம். வாங்க இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன். இதில் கம்மீஸை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை கோட் பண்ணி கம்மீஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாவ், நம்ம யம்மி கம்மி ஃப்ரூட்ஸ் கம்மிஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி யம்மி கம்மி ஃப்ரூட்ஸ் கம்மி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கம கம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.